ஹலோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 47:5 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் என்று இப்பொழுதும் நாம் எக்காலம் ஊதும் பொழுது ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம், கரங்களை தட்டுவோம். சங்கீதம் 33:2-3 இப்படியாக சொல்லுகிறது, சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாக வாசியுங்கள். இப்பொழுதும் நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நாம் தேவனை நோக்கி ஆராதிப்போம். வாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு பாதைகளை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் வழி மாறி போகும்போது தேவன் நம்மளுக்கு, நான் உனக்கு போதித்து நான் உனக்கு வழியை காட்ட வேண்டிய வழியை காட்டுவேன் சொல்லுகிற தேவன். இன்றைக்கு நாமளும் நாம் போகிற பாதையில் நம்மளுக்கு பாதைகளை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நம்மளை வழி நடத்தி நம்மளை இப்போ பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாமாலையனின் கூட சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மையப்படுத்த நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். I trust in God, my Savior. Yes, Lord. Not only we people who have gathered here, the whole world's trust is in you, Lord, for you are our Savior. And you will never fail us, Lord. You will never fail us. நீங்கள் எங்களை கைவிடவே மாட்டீங்க ஆண்டவரே.
எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எங்களை கைவிடவே மாட்டீங்கப்பா. It is a blessed assurance, O Lord. And Jesus, you are mine. Blessed assurance, Jesus is mine. He's been my fourth man in the fire, time after time. Born of His Spirit, washed in His blood, and what He did for me on Calvary is more than enough. I trust in God, my Savior, the one who will never fail. He will never fail. I trust in God. Let's sing. My Savior, the one, He will never fail. He will never fail. I trust in God, my Savior, the one who will never fail. He will never fail. Perfect salvation, all is at rest. I know the author of tomorrow is ordering my steps. So this is my story. This is my song, praising my risen King and Savior all the day long. I trust in God, my Savior, the one who will never
let's sing. I sought the Lord, and He heard, and He answered. I sought the Lord, and He heard, and He answered. I sought the Lord, and He heard, and He answered. That's why I trust Him. That's why I trust in God, my Savior, the one who will never fail. He will never fail. Yes, Lord. We, your children, trust in you. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நம்புகிறோம் அப்பா. நீர் எங்களை கைவிடவே மாட்டீர். நீர் எங்களை கைவிடவே மாட்டீர். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் பிள்ளையை மறந்து தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன என் ஆண்டவரே, we put our trust in you, Lord. We put our trust in you, Lord. ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், இயேசுவே நீங்க என்னை கைவிடவே மாட்டீங்கன்னு சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும், even at the very last minute, a very last second, இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில கூட அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் கிட்ட இன்னொரு முறை சொல்லலாம், இயேசுவே நீங்க என்ன கைவிடவே மாட்டீங்கப்பா, நான் நம்புறேன்ப்பா. இயேசுவே நீங்க என்ன கைவிடவே மாட்டீங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீங்க என்ன கைவிடவே மாட்டீங்க. என் சரீரம் என்ன கைவிட்டாலும் நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. என் பணம் என்ன கைவிட்டாலும் நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. என் பேர் புகழ் என்ன கைவிட்டாலும் நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. என் குடும்பம், உற்றார், உறவினர், நண்பர்கள் யார் என்னை கைவிட்டாலும் என் தேவன், என் இயேசு, என் ரட்சகர், என் மீட்பர், என் நம்பிக்கை, நீர் என்னை கைவிட மாட்டீரப்பா. Thank you Jesus. Thank you Jesus. உனக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். நாம் நீதிமானாய் மாறுவதும் ஆண்டவருடைய கிருபை. ஆமென். அந்த ஒருவர் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியில இல்லை. ஆமென். பாவிகளா மறிச்சிருப்போம். அநேக காரணம் நம்ம இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட சேர்ந்திருப்பான்னு தெரியல. ஆனா அந்த ஒருவர் தான் நம்மை தேவனிடத்தில் கூட்டி சேர்த்த தேவனா இருக்கிறார். ஆமென். அந்த ஒருவராலே ஆண்டவரப்பா, நீங்கள் ஒருவரால் தான் நான் நீதிமான மாற்றப்பட்டிருக்கேன். ஆமென். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவில்லை என்றால் நாம் இன்னைக்கு நம்ம ஜீவனை எடுத்து இருக்க முடியாது. ஆமென். அந்த தேவனை நாம் இதயத்தின் ஆழ்த்திருந்து பாடி நம் தேவனை ஆராதிக்கலாமா? ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். ஆமென். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைக்கு நாம் ஈடாக ஒன்று கொடுக்க முடியாது. இந்த கால வேளையில் எதிர்த்து நன்றி சொல்லி ஆராதிக்க போறோம். ஆண்டவரே நீர் எனக்காக செய்த நன்மைக்கு நன்றி சொல்லிட்டு ஆண்டவர் இந்த நாளத்திலிருந்து நம்ம ஆராதிக்கலாம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன்
பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீ சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீ சிலுவையில் சுமந்தீரே. கைகளை வச்சு சொல்லமா, இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இந்த உலகில் நாம் ஜீவனை பெற்று ஆளுகை செய்திட அவருடைய கிருபையும் நீதியும் அவர் ஈவாய் தந்திருக்கிறார். நாம் இன்று நிற்பது நம்முடைய சுயநலமோ ஒன்றுமில்லை. அவர் அன்றைக்கு செய்த சிலுவையில மீட்பினால் தான் இன்னைக்கு அவருக்கு அன்றைக்கு செய்த கிருபையினால் தான் நான் இன்று நிலைநிறுத்திருக்கிறோம். ஆண்டவர் பார்த்து நன்றி சொல்றப்பா, எனக்கு நீ ஜீவனை தந்திட, உன் ஜீவனை தந்திரே நன்றி அப்பா, எங்களை வாழ்வுக்கு நீர் வழியாக மாறினே நன்றி என்று இந்த வரிகளை பாடி தேவனை நாமத்தை மேம்படுத்தலாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீரிவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீரிவாய் எல்லாத்துக்கும் ஒருவர் காரணம் இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் கடைசியாக கைகளை வச்சு இயேசுவே இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த உலகத்தில் பிசாசு எத்தனை முறை நம்மளை அழிக்கிற கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்திருப்பான். ஆனாலும் கர்த்தர் தமது கையை நீட்டி அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய தெய்வீக உருக்கத்தினாலும் நம்மை காப்பாற்றிருக்கிறாரு. எத்தனை விபத்துகள், எத்தனை சேதங்கள், எத்தனை வியாதிகள் அவர் மாத்திரமில்லை என்றால் நாம் இன்றைக்கு உயிர் இருப்போமா? ஆண்டவரே, ஆண்டவர் பார்த்து சொல்ல போற தகப்பனே, நீர் ஒருவர் தான் தகப்பனே.
நான் இன்று நிற்பதுக்கு ஒரே காரணம் அப்பா நீர் தான் தகப்பனே. நீர் இல்லை என்றால் இன்னைக்கு நாங்கள் இல்லை அப்பா. உடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் என்று மறைந்து பார்ப்போம். உடைய கிருபையில நாங்கள் என்று இருப்போம். இதயத்தின் ஆழ்ந்து ஆண்டவருக்கு சொல்ல போறோம். இயேசுவே நீர் காரணம், துதிக்கு பாத்திரம். இயேசுவே நீர் காரணம், எல்லா மகிமைக்கு பாத்திரம். இயேசுவே நீர் காரணம், துதிக்கு பாத்திரம். இயேசுவே நீர் காரணம், எல்லா மகிமைக்கு பாத்திரம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். அதை விட வேறு பாக்க இல்லையப்பா. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். ஒருவேளை நாம் சுயத்துல பிழைத்திருப்போம், நாம் சுயத்துல வந்து அநேக பேர் நாம் நினைத்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் தோல்வியில தான் நாம் நினைத்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற, மகனே என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். நீ கர்த்தரிடத்தில் நாம சரணடைக்க போகிறோம். இது நமக்கும் ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். எத்தனையோ விதமான காரியங்களை வாழ்க்கையில முயற்சி எடுத்து ஒரு தோல்வியில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற, மகனே என்னை இல்லாமல் அதுக்கு தீர்வு இல்லை என்று சொல்கிறார். என்னை இல்லாமல் அதில் விடுதலை இல்லை என்று சொல்லுகிறார். குமாரன் விடுதலாக்கினால் தான் மெய்யான விடுதலை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தரிடத்தில் நம்ம அர்ப்பணித்து நம் இறுதி நம்மளை கைகளை வைத்து ஆண்டவரிடத்தை நம்ம சரணடைச்சிடலாமா? அப்பா நீர் தான் தகப்பனே, நீர் இல்லாமல் இந்த வாழ்க்கை பிரச்சனைக்கு முடிவில்லப்பா. நீர் இல்லாமல் என் வாழ்க்கைக்கு முடிவில்லப்பா. நீர் மாத்திரம் தான் பாத்திர என்று ஆண்டவர் செலுத்த நம்ம அர்ப்பணிக்கலாமா? இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். எல்லாம் கைகளை வைத்து வலது கையை சொல்லுமா? உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு இந்த கப்பனப்பா, இந்த காலவேலை அதை அர்ப்பணிப்போம் தகப்பன நாளா எங்களை வாழ்க்கையில் இருந்தது. நன்றி அப்பா. அன்று தீர்மானம் செய்திருந்த தகப்பனை உங்களை இல்லாமல் எங்களை வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனப்பா. இது யாரெல்லாம் ஜெபித்தாரோட வாழ்க்கையில நீரே துணையா இருங்கப்பா. நீரே அவர்களுக்கு கேடகமா இருங்க கர்த்தாவே. நீர் வெளிச்சமா இருங்க தகப்பனே. துருகமா இருந்து தகப்பனை எல்லா சத்துரு விலக்கி காத்தருங்கப்பா. வாழ்க்கையில ஆண்டவரே தாவீதை போல மேலும் 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 உயர்ந்து உடைய கிருபையை பெற்றுக்கொண்டு உடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் மேலே செல்லுவோம் தகப்பனப்பா. நாங்கள் உலகத்திற்கோ பிசாசுக்கோ நாங்கள் பாவத்திற்கோ அடிமைகள் அல்ல தகப்பனே. எங்களை வழிநடத்த தகப்பன் நீர் உண்டு தகப்பனே. எங்கள் மேல் இரக்கமான தகப்பன் நீர் இருக்க நாங்கள் கவலை இல்லை தகப்பனப்பா. எங்கள் ஊருடன் மாறாத பிரசனமும் மாறாத கிருபையின் வழி நடத்த பலப்பட்டு தகப்பனே. நீரே பொறுப்பேற்றுங்க இயேசு மூலம் சிவ நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.